நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வேலை தேடும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு விவரங்களை வழங்குகிறது வேலை வரும் நேரம் பகுதி. எந்தெந்த நிறுவனங்களில் என்னென்ன காலி பணியிடங்கள் உள்ளன, விவரங்களை பார்க்கலாம். ரைட்ஸ் நிறுவனத்தில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. ரைட்ஸ் நிறுவனத்தில் பொறியாளர் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. பொறியியல் பட்டப்படிப்பு மற்றும் முதுகலை பொறியியல் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயது வரம்பாக 22 40 வயதுடையவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேர்காணல் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ச்சி செய்யப்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் இணையதள முகவரி மூலம் விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக 6/12/2024 என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர காவல் படையில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. கடலோர காவல் படையில் பல்வேறு துறைகளில் காலி பணியிடங்களுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கல்வி தகுதியாக +2 மற்றும் டிப்ளமோ முடித்தவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. வயது வரம்பாக 18 30 வயதுடையவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ச்சி செய்யப்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் இணைய முகவரி மூலம் விண்ணப்பி படிவத்தை பதிவிறக்கம் செய்யுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. த கமாண்டர் ஹெட்குவார்ட்டர்ஸ், கோஸ்ட் கார்டு ரீஜன் நார்த் வெஸ்ட், போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 09, செக்டார் 11, காந்தி நகர், குஜராத் 382010 என்ற முகவரிக்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை அனுப்புமாறு கூறப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக 18/11/2024 என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் பெல் நிறுவனத்தில் பணிபுரிய ஓர் அரிய வாய்ப்பு வெளியாகியுள்ளது. பெல் நிறுவனத்தில் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் பணியிடங்களை நிரப்ப தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கல்வி தகுதியாக பொறியியல் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. வயது வரம்பாக 22 35 வயதுடையவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் தேர்ச்சி நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 472 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடியின பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் இணையதள முகவரி மூலம் விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக 30/11/2024 என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பணியாளர் தேர்வு ஆணையத்தில் உள்ள காலி பணியிடங்களுக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. பணியாளர் தேர்வு ஆணையத்தில் இளநிலை பொறியாளர் பணிக்கு தகவல்கள் வந்துள்ளன. இயந்திரவியல், சிவில், மின்னணுவியல் ஆகிய துறைகளில் காலி பணியிடங்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. கல்வி தகுதியாக டிப்ளமோ மற்றும் பொறியியல் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழுத்துத் தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ச்சி செய்யப்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் முழுமையான தகவல்கள் வெளியாகும் என்று கூறப்பட்டுள்ளது. 27/8/2025 அறிவித்தபடி தேர்வு நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் வேலைவாய்ப்பு செய்திகள் வெளியாகியுள்ளன. தமிழக அரசில் காலியாக உள்ள உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர், இளநிலை வரையாளர் ஆகிய பணியிடங்களுக்கு தகவல்கள் வந்துள்ளன. கல்வி தகுதியாக பொறியியல் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. எழுத்துத் தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ச்சி செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் இணையதள முகவரி மூலம் விண்ணப்பிக்குமாறு கூறப்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு 21/5/2020 அன்று வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்ச்சி செய்யப்படும் விண்ணப்பதாரர்கள் பொதுப்பணித்துறை, குடும்ப நலத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, இந்து அறநிலையத்துறை, சுரங்கம், நகர்ப்புற வளர்ச்சித்துறை உள்ளிட்ட துறைகளில் பணியமர்த்தப்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. 4/8/2025 அன்று தேர்வு நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது.
வேலை தேடும் இளைஞர்களுக்கு முகவரியாக அமைய உள்ளது நியூஸ் 7 தமிழின் வேலை வரும் நேரம் பகுதி. அரசு பணியில் உள்ள காலி பணியிடங்கள் முதல் தனியார் வேலைவாய்ப்பு நிலவரங்கள் குறித்து பிரத்யேகமாக நியூஸ் 7 தமிழ் செய்தி வழங்க உள்ளது. வேலைவாய்ப்பு செய்திகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.